கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யார் சொன்னது தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. ஏன்னு சொன்னீங்கன்னா, திருடன் அப்படின்னு யார் சொல்றாருன்னா பிசாசை சொல்றாரு. அவன் என்ன பண்றான்னா திருடுறான், அல்லேலூயா. அடுத்தது கொல்லறான், அதுக்கப்புறம் அழிக்கிறான். இந்த 3 வேலைகளை பிசாசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எதையெல்லாம் திருடுறான்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் என்ன பண்றான்? திருடுகிறான். அடுத்தது நம்மளை எப்பொழுதுமே கொல்லறது தான் அவனுடைய எண்ணம். மனுஷனை எப்படியாவது கொலை பண்ணணும், எப்படியாவது அவனை சாகடிக்கணும், எப்படியாவது அவனுடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு விடாமல் நரகத்துக்கு கொண்டு போகணும். 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கவும் வருகிறான். எல்லாத்தையும் அழிக்கிறவன். உன்னையும் என்ன சொல்கிறது, தளிர்க்க விடாமல் பண்ணுறவன். பாருங்கள், வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அவன்தான் தேவன் இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து பல வருடங்கள் ஆகி இந்த இடைப்பட்ட நாட்களில் 2வது அவர் சிருஷ்டிப்பை தொடங்கும் பொழுது அந்த வானம் பூமியெல்லாம் வெறுமையாக இருந்தது, பூமியான ஒழுங்கின்மையாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அவன் அதை கெடுத்து போட்டிருந்தான்னு தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே பிசாசு நம்மளை அழிக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்ணுவான்? யுக்திகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். பலவிதமான அப்படியே கண்ணுக்கு அழகாக இருக்கிறதெல்லாம் காமிச்சு நம்மளை வஞ்சிச்சு கடைசியில் அழிச்சிருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த அழிவு, இந்த கொலை, இந்த திருடு, இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள்லேருந்து நம்மளை தற்காலிகமாக காப்பாற்றுவதற்காக இயேசு வரலைங்க. நம்மளை காப்பாற்றி யுகமாய் நித்திய ஜீவனை அளித்து அவரோடு நம்மை வைத்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவர் வந்திருக்கிறபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும் பொழுது பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டு உங்களை சுகமாய் வாழ வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.